அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நீண்ட தூர ஏவுகணைகளின் மூலம்தான் தாக்கியிருக்கிறார்கள். விமானங்களில் இருந்து ஏவுகணை ஏவுவது, கடற்படை கப்பல்களில் இருந்து ஏவுவது, பாலிஸ்டிக் ஏவுகணைகளைத்தான் பயன்படுத்தியிருக்கிறார்கள். ராணுவ தளங்களில் இருந்து ஏவுவது. கிட்டத்தட்ட 300, 400 கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்ட ஏவுகணைகள். அப்ப அதை தூர இருந்து ஏவல். அங்கு சென்றுதான் தாக்க வேண்டும் என்று இல்லை. எனவேதான் அவர்கள் ஏவுகணைகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் விமானங்களை இந்த தடவை அவர்கள் அங்கு கொண்டு செல்லவில்லை. விமானங்களை தங்கள் எல்லைக்குள்ளேயே வைத்திருந்தார்கள். என்னன்னா 2019ஆம் ஆண்டு ஒரு நல்ல அனுபவம். அன்று விழுந்ததும் அவரை கைது செய்தது நல்ல ஒரு அனுபவம். எனவேதான் வைத்திருக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்தியா வான்பரப்புக்குள் வைத்தே பாகிஸ்தான் இந்த விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருந்தால் அது இந்தியாவின் வான்பரப்பை வான் ஆதிக்கத்துக்கு ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. என்னன்னு சொன்னால், உங்கள் வான்பரப்பில் கூட உங்கள் விமானங்களை பாதுகாக்க முடியவில்லை என்ற ஒரு சிக்கல் எழுகின்றது. சரி, இப்போது இவர்கள் பாகிஸ்தான் விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருந்தால் அது பாகிஸ்தான் பக்கம் விழுந்திருக்கு. அது தொடர்பாக எந்த இதுவும் இல்லை. அப்ப அவன் ஒரு விமானமும் தாக்கப்பட்டதாகவும் இல்லை, ஒரு விமானம் சேதமடைந்ததாகவும் இல்லை. அப்ப இந்தியா தாக்குதல் நடத்துவதற்கு திட்டம் போட்டிருக்கிறது. ஆனால் அவங்கள் அதற்கு வேறு திட்டத்தை தான் போட்டிருக்கிறார்கள். அதான் இந்த பிரச்சனை. இந்தியா இதை முதலே அறிந்திருக்க வேண்டும். இந்தியா இந்த விமானங்களை கொண்டு செல்ல முதல் இது தொடர்பாக யோசித்திருக்க வேண்டும். இப்ப ரஷ்யாவை பாருங்கள். ரஷ்யா சில விமானங்களை யுக்ரைன் சில பகுதியில் கொண்டு போவதில் ஏன் பெட்ரியாட் வச்சிருக்கிறார். ஜெர்மனாக இருக்கலாம், அல்லது ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம், அல்லது அமெரிக்காவாக இருக்கலாம், நவீன ஏவுகணையை வச்சிருக்கிறாங்க. அவங்க பரிச்சிட்டு பார்ப்பது ரஷ்யாவுக்கு தெரியும். எனவேதான் அவங்க ஒரு லிமிட்டுக்கு மேல் அங்கே கொண்டு போவதில்லை. ஏனென்று சொன்னால், தற்போதைய ஒழுங்கில் ஆயுதங்களை பொறுத்தவரையில் இருவேறு வல்லரசுகள் என்று சொன்னால் ஈக்குவலா தான் இருக்கு ஆயுதம். அப்ப சில இடங்களை நீங்கள் தவிர்க்கத்தான் வேண்டும். அப்ப இந்தியா இதை உண்மையில் உணர்ந்திருக்குமாக இருந்தால் விமானங்களை பயன்படுத்தியிருக்க தேவையில்லை. ஏவுகணைகளையே தாக்குதலுக்கு பயன்படுத்திக்கலாம். ஆனால் இவர்கள் ஏன் விமானத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால், விமானத்திலிருந்து இப்ப ரஃபேல் விமானத்திலிருந்து பிரான்சின் ஸ்கல்ப் ரக ஏவுகணையை ஏவி இருக்கிறார்கள். என்று சொன்னால், அந்த நீங்க சொன்னது போல அந்த லஷ்கர் தொய்பா அமைப்பின் இடங்கள் தாக்கப்பட்டது பிரம்மோஸ் ஏவுகணையும் ஸ்கல்ப் ரக ஏவுகணையும் தான் அங்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. என்று சொன்னால், அந்த ஏவுகணையை ஏவுவதற்காக இந்த விமானங்களை பயன்படுத்த